ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்க்கு வந்துட்டோம். இந்த ட்ராமாவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பழைய வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே மேனேஜர் பாய்ப்புலையும் ஹீரோ கிட்ட வந்து டே மோனே அந்த குட்டி பிசாசை காணோண்டா அப்படின்றாப்புல. ஹீரோவும் அவன் இங்கெல்லாம் வரலையே அப்படின்னு மேனேஜர் பாய்ப்புலையும் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயினும் குட்டி பொண்ணை பார்த்து தப்பு தப்பான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மேனேஜர் பாய்ப்புலையும் குட்டி பொண்ணை தேடி பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். அவளோட குள்ள கத்திரிக்கா எங்கடி போய் தொலைஞ்ச, கொஞ்ச நேரத்தில் உசுறு போயிருச்சு தெரியுமா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணால் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே பாரு மச்சான், குட்டி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குது, ஆனாலும் அதை சொல்ல உனக்கு மனசே வருது இல்லைல்ல, இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் வராம கூட போயிடலாம். எப்படியோ இன்னைக்காவது உன்னோட மனசுல இருக்கிற லவ்வை அவகிட்ட சொல்லிடுடா அப்படின்றாப்புல. அப்படியே சீனை கட் பண்ணா குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டை நைட் டின்னருக்காக கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த டின்னருக்காக போயிருப்பாரு. அப்ப குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து, இங்க பாருங்க சீனியர், உங்களை நான் எப்போ பார்த்தேனோ அப்பயே லவ்ல விழுந்துட்டேன். உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், லைஃப் லாங்கா உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு குட்டி பொண்ணு ப்ரொபோஸ் பண்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஆனாலும் எதையும் கொடுக்காம அமைதியா இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து புறப்படலான்னு போக, பின்னுக்கால ஓடி வந்த குட்டி பொண்ணும் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு உங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு குட்டி பொண்ணும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் என்னோட பாஸ்ட்டை விடு, இனி என்னோட ஃபியூச்சர் நீ மட்டும்தான் அப்படின்னு குட்டி பொண்ணோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சீனை கட் பண்ணா ஹீரோவும் அவனோட ஒரு ஓன் புக்கை வெளியிடுறான். அதுல ஹீரோ எவ்வளவோ கஷ்டப்பட்டான், இந்த டிராமா ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தான், எவ்வளவோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு மொத்த கதையும் எழுதியிருப்பாப்புல. அந்த புக்கும் பயங்கரமா ஹிட் ஆகுது, ஃபேன்ஸ் மத்தியில தீப்பொறி மாதிரி பத்திக்குது. ஹீரோட புக்கை அந்த ஃபேமஸான டைரக்டரும் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு ஹீரோவை பர்சனலா கூப்பிட்டு இருப்பாரு. ஹீரோவும் அவரை பார்க்க போயிருக்கான். அப்ப அந்த டைரக்டரும் ஹீரோவை பார்த்து, உன்னோட புக்கை நானும் படிச்சேன், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னதும் ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ் சார், அது என்னோட கற்பனையில பாதி என்னோட லைஃப்ல பாதி ரெண்டையும் இணைச்சி ஒன்னா எழுதின ஒரு புக்கு அப்படின்றாப்புல. அப்ப அந்த டைரக்டரும், நீ அன்னைக்கு ஆடிஷனுக்கு வந்திருந்தல்ல, அந்த ஆடிஷன்ல எந்த ரோல்ல செலக்ட் ஆன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமா சார், அது ஒரு சைட் ரோல், ஒரு சின்ன சோல்ஜரோட ரோல் அப்படின்றாப்புல. அப்ப அந்த டைரக்டரும், இல்லடா அந்த டிராமாவோட மெயின் ரோலே இப்ப நான் உனக்கு தரப்போறேன், நீ தான் அந்த டிராமால ஹீரோ ரோல் பண்ண போற அப்படின்றாப்புல. இதை கேட்டு ஹீரோ சும்மா இருப்பானா, அடடடடடா வேற லெவலு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு துள்ளி குதிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டைரக்டரும் அந்த டிராமாவோட ப்ரொடியூசர்ஸோட பேசிக்கிட்டு இருப்பாரு. டைரக்டரும் இந்த டிராமாவோட ஹீரோவா மாத்திருக்கோம், இந்த டிராமாவோட ஹீரோ ரோல் பண்ண போறது ஹீரோ தான் அப்படின்றாரா. இதெல்லாம் கேட்ட அந்த ப்ரொடியூசர்ஸ்ல ஒருத்தர், இல்லையே சார், இந்த ரோலை செகண்ட் ஹீரோக்கு கொடுக்கறதாகலாம் பேசிக்கிட்டோம், இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்றாரு. அந்த டைரக்டரும், இல்ல ஹீரோட நடிப்பு சூப்பரா இருக்கு, அவன் தான் இந்த ரோலுக்கு சூட் ஆவான் அப்படின்றாரு. இந்த விஷயம் செகண்ட் ஹீரோக்கு தெரிய வந்துடும். அவனும் சும்மா காண்டாகுவான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவன்கிட்ட வந்து, என்னையும் இந்த டிராமால இருந்து தூக்கிட்டாங்க, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு காண்டில பேசிக்கிட்டு இருப்பா. செகண்ட் ஹீரோவும், நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்பானா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும், என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஹோட்டல் ரூம் நம்பர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு அப்படின்னுவான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ரூம் நம்பர்ல இருக்கவரை போய் பார்க்க போறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பெரிய குண்டு வெடிக்குது. சோஷியல் மீடியால எல்லாம் நம்மளோட ஹீரோவும் செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் சீக்ரெட்டா லவ் பண்றாங்க அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் ஆகுது. இதை பார்த்து ஹீரோ செம்மையா காண்டாகிறான். ஏண்டா இவ்வளவு போய் யார் சரி லவ் பண்ணுவானாடா, இதெல்லாம் பொய் போங்கு அப்படின்னு அப்செட் ஆகுறான். மேனேஜர் பைப்புலையும், டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா பார்த்துக்கலாம் அப்படின்றாப்புல. அப்போ நம்ம மேனேஜர் பைப்புள்ளோட அசிஸ்டண்ட் வந்து, சார் ஒரு பெரிய பிரச்சனை சார் அப்படின்னு, இருக்கிற பிரச்சனை பார்த்ததுக்கு இன்னொரு பிரச்சனையா என்னடி அப்படின்னு கேட்க, அப்படி என்ன பிரச்சனைனா ஹீரோ முன்னாடி ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணியிருப்பான். அதே ரூம் நம்பருக்கு செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் நைட் டைம்ல போயிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹீரோவும் செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்றது உண்மைதான் அப்படின்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாயிருது. ஒரு கட்டத்துல ஹீரோயினும் இதை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. டேய் உண்மையை சொல்லுடா, சைட் கேப்ல அவளை பிக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும்,
ஏன்டி இப்படி சந்தேகப்படுற? உன்னை தவிர வேறொரு பொண்ணை நான் பார்ப்பேனா அப்படின்னு கெஞ்சிராப்புல. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க பாருமா, இதெல்லாம் செகண்ட் ஹீரோட வேலை தான் அப்படின்னு சொல்ல, மேனேஜரும் டேய் உண்மையா சொல்லுடா, உன்னை பார்த்தா நம்ப முடியலையே அப்படின்னு, டேய் நான் சொல்றத நம்புங்கடா, நான் ஒரு தப்பும் பண்ணலடா அப்படின்றாப்புல ஹீரோ. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நைட் டைம்ல நீ அந்த ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருந்த. இப்ப இந்த வீடியோலையும் அந்த பொண்ணு அதே ரூம் நம்பருக்கு தான் போறா. நான் நினைக்கிறேன் பழைய வீடியோவையும் இந்த வீடியோவையும் ஒன்னா மேட்ச் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்றான். ஹீரோயினும் இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் தான் இந்த வீடியோ ஃபேக்குன்னு நிரூபிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் செகண்ட் ஹீரோவை போய் பார்க்குறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. செகண்ட் ஹீரோவும் ஆமாம் அப்போ தான் உன்னை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரூமுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்லயும் செகண்ட் ஹீரோ தான் இருந்திருப்பான். அந்த ரூமுக்கு சைடா வீடியோ கேமராவை வச்சு இந்த வீடியோவையும் ஷூட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பழைய வீடியோவையும் இந்த வீடியோவையும் ஒன்னா மேட்ச் பண்ணி இப்ப ஹீரோவை மாட்டி விட்டுருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் செம்மையா கோவப்படுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு செகண்ட் ஹீரோ மேல அவங்களோட கோவத்தை காட்டுறாங்க. ஆமாண்டி அப்படி தாண்டி பண்ணுவேன், எனக்கு அந்த டிராமால மெயின் ரோல் கிடைச்சாகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ரூடா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான் செகண்ட் ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டிராமாவோட ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் கிட்ட ஹீரோவை இந்த டிராமால லீட் ரோலுக்கு போடாதீங்க, அவனால பயங்கரமா பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் ஹீரோவோட கம்பெனிலையும் ஹீரோவை இந்த கம்பெனில இருந்து தூக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மேனேஜர் பைபிளையும் ஹீரோவை இந்த கம்பெனில இருந்து விலக்குனீங்கன்னா நானும் இந்த கம்பெனில இருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுருவான். பின்னாடி இருந்து ஆமா இனிமே இந்த கம்பெனில நானும் வேலை பார்க்க மாட்டேன், இது வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ், நானே இந்த கம்பெனில இருந்து விலகுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் அந்த ஊரை விட்டே போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹீரோவும் ஏன் இப்படி பண்ற, உன்னாலதான் இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா பிரச்சனை ஆகுது, அந்த ரூம்ல இருந்தது நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும், ஏன் வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான். அப்ப கேர்ள் ஃப்ரெண்டும் இதெல்லாம் பிளான் பண்ணது செகண்ட் ஹீரோ தான். செகண்ட் ஹீரோக்கு அந்த புது டிராமால லீட் ரோல நடிச்சாகணும், அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா அந்த ஹோட்டலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ண பாரு, ஆனா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியாது, செகண்ட் ஹீரோ முன்னாடியே டிலீட் பண்ணியும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளோட மொத்த கேங்கும் செகண்ட் ஹீரோவை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. உள்ள என்ன சரி கிடைக்குமான்னு அந்த மொத்த ஹோட்டலையும் அலசுன்னு அலசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேங்கே ஒன்னி கூடி பேசுறாங்க. கேக்குற எல்லாரும் எனக்கு ஒன்னும் கிடைக்கலடா, ஹீரோவை பத்தி தான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. குட்டி பொண்ணு அமைதியா இருக்குதா, எல்லாரும் குட்டி பொண்ணு பக்கம் திரும்புறாங்க. நீ என்னம்மா பண்ணுன அப்படின்னு கேட்க, நானும் ஹோட்டலுக்குள்ள போனேனா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி தேடி பார்த்தேன், ஆனாலும் என்னோட கண்ணுக்கு ரொம்பவே ஸ்வீட்டான பேன் கேக் தான் மாட்டிச்சு, அப்புறம் என்னையே மறந்து அந்த பேன் கேக் ஆட்டைய போட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க. எல்லாரும் சேர்ந்து திணிமாடி இதுக்கு மட்டும் தான் நீ லாயக்காவ அப்படின்னு திட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாங்க. அந்த பொண்ணும் ஹீரோயினை பார்த்து உண்மையா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணி காட்டுறா. அந்த வீடியோல கிளியரா தெரியுது அந்த ரூம்ல இருக்கிறது செகண்ட் ஹீரோ தானே, ஆனாலும் அந்த பொண்ணு அந்த வீடியோவை டிலீட்டும் பண்ணி விட்டுறா. ஹீரோயினும் கெஞ்சி பாக்குறாங்க, ஆனாலும் அந்த பொண்ணு வீடியோவை ரிகவரி பண்ண விடவே மாட்டேங்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல புதுசா வர டிராமால லீட் ரோல்ல நடிக்க போறது செகண்ட் ஹீரோ தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. செகண்ட் ஹீரோவும் அந்த பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்க பிரஸ் மீட்க்கு வந்த குட்டி பொண்ணும் மைக்க புடுங்கி இவன் ஒரு ஃப்ராடு, ஹீரோவை மாட்டி விட்டதே இவன் தான், அந்த ரூம்ல இருந்ததும் இந்த நாரப்பையத்தான், ஹீரோவை மாட்டி விடுறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு கிளின்னு கிளிக்குது. செகண்ட் ஹீரோவும் இவ்வளோ பேசுற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்கு அப்படின்னு குட்டி பொண்ணும் ஒரு வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணி காட்டுறா. அதுல செகண்ட் ஹீரோவோட ஃபேஸ் விளங்காது, ஆனாலும் அவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ் நல்லாவே தெரியும். குட்டி பொண்ணும் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் ஒரு ஆன்டிக் பீஸ், இந்த ட்ரெஸ் இவன் கிட்ட மட்டும் தான் இருக்கு, இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல இருக்கிறது இவன் தானே அப்படின்றாங்க. செகண்ட் ஹீரோவும் ஏமா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இந்த வீடியோல இருக்கிறது நான் தானே ப்ரூவ் பண்ணலாமா,
இந்த ட்ரெஸ்ஸை கூட நான் செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினேன். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெஸ் எனக்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சமாளிக்கிறான். எல்லாரும் கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து எஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஒரு சத்தம். யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் ரொம்ப கெத்தா நடந்து வராங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி கூட்டத்தை பார்த்தாவே பயப்படுற வியாதி இருந்திருக்கும். ஆனாலும் இப்ப யாருக்கும் பயப்படாம நேரா ஸ்டேஜ்ல ஏறி இது எல்லாத்துக்கும் காரணம் செகண்ட் ஹீரோ தான். ஹீரோவை மாட்டி விடணும்னு அந்த ரூம்க்கு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை போ சொன்னதும் இவன் தான். அந்த ரூம்ல இருந்ததும் இவன் தான். எனக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டிருப்பாங்க இல்லையா. அந்த வீடியோவை என்னத்தான் அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை ரெக்கவரி பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ இப்ப ஹீரோயின் போட்டும் காட்டுறாங்க. அந்த வீடியோல கிளியரா தெரியுது அந்த ரூம்ல இருக்கிறது செகண்ட் ஹீரோ தானே. இதை பார்த்து காண்டான செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினோட மைக்க புடுங்க போவான். ஹீரோயின் தட்டு தடி மாதிரி கீழே விழுவாங்களா. இதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருப்பானா. செகண்ட் ஹீரோக்கு போய் ஒரே அற கண்ணம் பழுத்துரும். அதுக்கப்புறம் என்ன அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் இந்த வீடியோல இருக்கிறது செகண்ட் ஹீரோ தான், ஹீரோ இல்ல அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்பவே காண்டான செகண்ட் ஹீரோவும் கையில ஒரு இரும்பு ராடை எடுத்து ஹீரோவை அடிக்கலான்னு போவானா. இதை ஹீரோயின் பாத்துருவாங்க. ஹீரோவை காப்பாத்தலான்னு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விடுவாங்களா. அதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து செகண்ட் ஹீரோவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே 2 நாளும் ஓடுது. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மறுபடியும் அவனோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிருப்பான். அந்த டிராமால லீட் ரோல்ல ஹீரோவை தான் நடிக்க அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இப்ப பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டு இருப்பாங்களா. செகண்ட் ஹீரோ அடிச்சது ஹீரோயினோட தலையில பட்டிருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனாலும் ஹீரோயின் கொஞ்சம் குனிஞ்சிருப்பாங்க. தலையோட போறது தலை மயிரோட போயிருக்கும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்திருப்பாங்க. அதோட இந்த டிராமாவையும் முடிச்சிருப்பாங்க. இந்த சீனோடய இந்த டிராமாவும் எண்ட் ஆகுது. டிராமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது டிராமால பார்க்கலாம். See you next video guys.